ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்குற இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷலாக 2 கெஸ்ட் வந்து வர போகிறாங்க. ஸோ யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகில் நான் சொல்கிறேன். ஸோ மார்னிங் அப்படின்றதுனால பிரணக்குட்டி ஸ்கூல் கிளம்பிட்டா. ஸோ வந்து இந்த வீக் டேஸில் இருக்கிற ஒரு ரொட்டீன் தான். ஸோ அவன் ஸ்கூல் இருக்குது, அவன் கிளம்பிட்டா. அப்புறம் இருக்கிற சின்ன சின்ன ரொட்டீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிஸியாக போயிட்டுருக்கு. வாங்க போகலாம். இந்த குழந்தை முருகர் படம் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. சமயபுரமில் வாங்கினோம். ஸோ வாங்கும்போதே வீடு பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். அதே மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அழகாக அந்த கலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் அவ்வளோ பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருந்தது. நான் லிங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன். ஸோ எல்லா ஆன்லைன் ஷாப்லையுமே இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய பார்த்தோம், பட் எனக்கு இந்த குழந்தை முருகர் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் இங்கேயுமே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அழகாக ஷீட்லாம் ஒட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி படம் எல்லாமே வந்து தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன் கிளிப்பிங்ஸ். நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. லன்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக 2 பேர் வராங்க அப்படின்னு சொன்னாலே லாவண்யக்கா சரண்யாக்கா வராங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பூ வாங்கும்போது சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது மல்லிகைப்பூ வந்து கிடையாது, கொஞ்சம் கூட வாசனையே இல்லை. இந்த நந்தியாவட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அது மொக்காரந்து எப்படி இருக்கும் அப்படியே வந்து மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது. என்னென்ன வேலைலாம் வந்து பார்க்குறாங்க பாருங்க, மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது. ஃபைன், நானுமே இதை பார்த்துட்டு என்ன வாசனையே இல்லை, ஆனால் பார்க்க அப்படியே மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் தான் பார்த்துருக்காங்க, கலந்து கொடுத்துருக்காங்க. வாசனை இல்லையே தவிர அப்படி மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது. ஆனால் இது மொக்காவே இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா பிரணவ் குட்டிக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. எங்களுக்கு வந்து ஹெல்த் மிக்ஸும் அது வந்து குக்கும்பர் சாலட்னா எக்ஸ்ட்ரா நிறைய எதுவும் போட போகிறதில்ல. ஜஸ்ட்டு குக்கும்பர் மட்டும் கட் பண்ணிட்டு பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்ருவோம். அண்ட் ஒரு டம்ளர் ஹெல்த் மிக்ஸ், ஒரு கப் அளவுக்கு குக்கும்பர். ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங் எங்களோட டயட் பிரேக்ஃபாஸ்ட். இதில் கொண்டக்கடலை வந்து நான் வேக வைக்கணும்னு நினச்சேன், ஆக்சுவலாக மறந்துட்டு ஊற மட்டும் வச்சுருக்கேன். இதில் அடிஷ்னலாக கொண்டக்கடலையும் ஆட் பண்ணி சாப்பிட்ல, கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட சாலட். ஓகே ஃபைன். லெமன் ஃபைனலாக கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக லெமனை பிழிஞ்சிக்கிறேன். இன்றைக்கி சமையலில் ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து கேரட் கீர் வந்து பண்ண போகிறோம். நான் இது வரைக்கும் நம்ம விளாக் இதை ஷேர் பண்ணதில்லை. மோஸ்ட்லி கடன் ரெடி பண்ணி சுவாமி நிவேதியம் பண்ணிட்டு சாப்பிட்ருவோம். அதனால் எனக்கு ஸ்பெஷலாக அந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளிப்பிங்ஸ் எப்போவுமே மிஸ் ஆகும். இந்த தடவை கேரட் கீர் ஃபுல்லாக நம்ம எடுத்தே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே பார்த்தீங்கன்னா கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 6-7 கேரட், ஆக்சுவலி இன்னொரு கேரட் அடிஷ்னலாக ஆட் பண்ணோம், ஏன்னா அது போகலை. ஒரு 7 கேரட் அளவுக்கு எடுத்துகிட்டு ஸோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கர்லேருந்து ஒரு 4-5 விசில் விட்டுலாம், நல்லா வேகணும். ஓகே, இதை குக்கரில் வச்சுட்டு சின்ன வெங்காயம், கேப்சிகம், முருங்கைக்காய் எல்லாம் போட்ட சாம்பார். நீங்கள் சாம்பார் சைடில் ரெடியாகிட்டு இருக்கும்போது அங்கே கேரட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் மேல் பொடி பருப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த உருளி வந்து ஒருத்தவங்க லிங்க் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம கடையில் வாங்கினதுனால நான் லிங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இதில் குக் பண்ணால் அப்படியே சூடு பார்த்திங்கன்னா போகவே போகாது, ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா அந்த பாத்திரம் சூடாகவே இருக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். இன்றைக்கி காய் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். பட் அந்த சாம்பார் இந்த காய் ரசமோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப அது வந்து குக் பண்ணலை, ஏன்னா உருளைக்கிழங்கோடு சேர்த்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே கேரட் ரெடி ஆகிடுச்சுங்க. அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சூடு கொஞ்சம் போகணும். நல்லா வெந்துருச்சு, இந்த மாதிரி வெந்திருக்கணும். கொஞ்சம் சூடு போனதும் அரைக்க வேண்டியதான். ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நாங்கள் வந்து அப்படியே சரி வீடெல்லாம் வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க, அதையும் அப்படியே பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு போவோம். அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு 60th பர்த்டே. ஸோ அதனால நாங்கள் வந்து பட்டுப்படம் வாங்கியிருந்தோம். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டலை, சும்மா அதெல்லாம் வந்து வச்சு கொடுத்துட்டு அப்பாவுக்கும் தம்பதியாக வாங்கணும்னு ஷர்ட்டும் வாங்கிட்டு அப்புறம் அவங்க சிலதெல்லாம் கேட்டாங்க, அதையும் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. ஆமாம், சர்ப்ரைஸ் கிஃப்ட் முடிஞ்சது குட்டி குட்டியாக நிறைய சர்ப்ரைஸ். ஆமாம். பால் சேர்த்து ஏலக்காய் அப்படி முந்திரி ரெண்டா கொஞ்சம் வறுத்தும் பண்ணுவோம். போடட்டுமா? சிம்பிள் இதுலயே வச்சுக்கலாம். அந்த பால் போடணும். ஊத்திடு. எல்லாருக்கும் வேணும்ல, நல்லா இருக்கும். ஆளுக்கு ஒரு டம்ளர். எல்லாம் முதுக காட்டிட்டு நிற்கிறீங்க பாரு. பால் வந்து நல்லா 1/2 லிட்டர் பால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருந்தோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு, சரியாக இருந்தது. அண்ட் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு முந்திரி அதோட சேர்த்து நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் நெய்யிலே முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அதையும் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கேரட் கீர் வந்து ரெடி. கொஞ்சம் சூடாக சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் இந்த மாதிரி கேஸில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த சக்கரை வந்து கரையணுன்றதுக்காக கொஞ்சம் ஹீட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் கேஸில் லைட்டாக சுட பண்ணுறாங்க, அவ்வளோதான். நல்லா பபிள் வர அளவுக்குலாம் இல்லை. அண்ட் இதில் நம்ம முந்திரியும் நெய்யும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த வேலையும் முடிஞ்சதுங்க, கேரட் கீர் முடிஞ்சது. காயும் பண்ணிட்டா ஓவரால் சமையல் வந்து ஓவர். ஏன்னா சைடில் ரசமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ தக்ஷகுட்டிக்கும் அன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ அவனை கூப்பிட போகணுன்ட்டு கடகடன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. கடுகு கருவேப்பிலை வந்து தாளித்து வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். உருளைக்கிழங்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆட் பண்ணுற சேம் ஸ்பைஸஸ் தான் இதுலேயும் போட போகிறோம். கொஞ்சம் இதுவாக ட்ரை பண்ணலாமா, இல்லை போட்டு எண்ணெய் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, காஷ்மீரி சில்லி அண்ட் கொஞ்சம் தனியா ஆட் பண்ணுவேன் அடிஷ்னலாக. அதில் வேணுன்ற அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சள் தூள். நம்ம நார்மலாக காய்க்கு என்ன சேர்ப்போமோ அதே தான். நான் கொஞ்சம் மசாலா பொடி ஒன்று அரைச்சி வச்சுருப்பேன், அது தீந்து போச்சு. நெக்ஸ்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணோம். அதை போட்டால் வேறு லெவலில் இருக்கும். அது ரொம்ப வந்து சீக்ரெட்டான ஒரு மசாலா பொடி. நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் வ்ளாகில். நான் நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். எந்த காய் ரெடி பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக அதில் தூவி ஆட் பண்ணால் போதும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இங்கே காயும் ரெடி, மூடி வச்சிட்டோன்னா சமையலை பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. ஓனர் பேசுகிறோம்.
முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், கேரட் எல்லாம் போட்டு சாம்பார், கேப்சிகம் எல்லாம் போட்டு, இது தக்காளி ரசம், காலிஃப்ளவர் பருப்பு பொரியல், ரசம், பருப்பு ரசம், சாதம். சாதம் அதில் இருக்கு. குட். நைவேத்தியம் பண்ணுறதுக்காக மேலே பருப்பு போட்டு. So this is the menu. அம்மாவோட 60th பர்த்டேக்காக எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வந்திருந்தோம். இந்த ஒரு குட்டி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ரெசிபின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஷேர் பண்ணுற மாதிரிலே என்னோட ரேண்டமான ஒரு vlog உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஃபேஷன் வீடியோ, பியூட்டி டிப்ஸ், இந்த மாதிரி குக்கிங் வீடியோலாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.